வெல்கம் டு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் தமிழ். ஸோ என்னோட நேம் கிருஷ்ணமூர்த்தி. நான் செவிரிஜிஸ்ட் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. ஸோ டிஸ்க்ளைமர் படிச்சுக்கோங்க. ஸோ நம்ம என்னத்து 22/500 புட் ஆப்ஷன் அண்டு 22/600 கால் ஆப்ஷனை பேஸ் பண்ணி ஒரு லெவல் எடுத்திருந்தோம் அந்த பேசிஸில். ஓகேங்களா? அப்போ இன்னைக்கு மார்க்கெட் எந்த அளவுக்கு போயிருக்காங்க அப்படின்றத வச்சு பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு மார்க்கெட் வந்து கீழே மார்னிங் ஓப்பன்லேயே உங்களுக்கு அந்த 500ன்ற லெவலை வந்து நம்மளுக்கு கட் பண்ணல இல்லைங்களா? 500ன்ற லெவலை கட் பண்ணாமல் அகெயின் மேலே போயிருக்காங்க. பேசிக்காக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எடுத்துக்கும். 500ன்ற லெவலை கட் பண்ணாமல் மார்னிங் வந்து நம்மளுக்கு 498 அப்படின்ற ஒரு லோ வச்சுட்டு மேலே போயிருக்காங்க. மேலே போனவங்க எங்கே ப்ரீச் பண்ணியிருக்காங்க, அதாவது ஓப்பனுக்கு மேலே போனவங்க ஓப்பன் இப்படி வச்சுருக்காங்க அப்படின்னா ஓப்பனுக்கு கீழே வந்து நம்மளுக்கு 498ன்ற ஒரு லெவல் வச்சுட்டு அகெயின் மேலே போனவங்க ஓப்பனுக்கு மேலே ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே போயிட்டாங்கன்னா அடுத்து அவங்களுக்கு எந்த இடத்துல ஸ்டாப் இருக்கும்? எஸ்டர்டே ஹை. ஸோ மார்னிங்லேயே அவங்களுக்கு அந்த எஸ்டர்டே ஹையை ப்ரீச் பண்ணிட்டாங்கன்னா அடுத்து நமக்கு இம்ப்ளாய்டு வாலட்டிலிட்டின்ற ஒரு விஷயமும் இருக்குது. ஸோ அது வந்து கால் சைடு சப்போர்ட்டிவாக இல்லை. ஸோ அப்போ ஐவி இல்லைன்னா என்ன ஆகும்? ப்ரீமியம் மூமெண்ட்டு ஸ்லோ ஆயிரும். ஸோ அகெயின் எஸ்டர்டே ஹையை கட் பண்ணுறாங்கன்னா நியர்பை தான் கீழே ஓப்பனுமே இருக்குது. நம்மளுக்கு ஹையை கட் பண்ணி கீழே வர்றாங்க. 631க்கு கீழே நமக்கு ஓப்பனுக்கிட்ட வர்றாங்க. அப்போ இங்கே எந்த இடத்துல ஓப்பனை கட் பண்ணியிருக்காங்களோ அப்போ தான் நம்மளுக்கு ஃபால் வந்து கரெக்டாக நடந்திருக்கு. இந்த ஓப்பனை கட் பண்ணும்போது தான் நம்மளுக்கு ஃபால் வேகமாக நடந்திருக்கு. அதை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. அது வரைக்கும் வந்து ஒரு சைட் வேஸ்லேயோ ஒரு சைட் வேஸ் டு டவுன் ட்ரெண்ட்லேயே இருப்பாங்க. ஓப்பனை கடக்கும்போது நம்மளுக்கு ஃபால் வந்து அதிகமாக இருந்திருக்கு. அதை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ எது வரைக்கும் நடந்திருக்கு? கிட்டத்தட்ட எஸ்டர்டே உடைய லோவுக்கும் கீழே வரைக்கும் நடந்திருக்கு. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க? இதில் ரேஞ்சை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த ரேஞ்சை எக்ஸ்டெண்ட் பண்ணதுக்கு என்ன இருக்குங்க? நேற்றுக்கு இருந்த 23,000 கால் இன்னைக்கு இல்லை. அதற்கு பதிலாக 22,400 புட் ஆப்ஷன் இந்த இடத்துல வந்திருக்காங்க. ரொம்ப சிம்பிளாக பார்க்கணும் மார்க்கெட். சிம்பிளாக பார்த்துட்டு அதை பேஸ் பண்ணி அதுக்கடுத்து என்னென்ன டேட்டாஸ்லாம் நீங்கள் ஆட் ஆன் பண்ண முடியுமோ அந்தந்த டேட்டாஸ்லாம் ஆட் ஆன் பண்ணணும். இப்போ இவ்வளவு தூரம் கீழே இறங்கி முடித்த மார்க்கெட் இங்கே 22,400 புட்டு வந்துருச்சு. ஆனால் இங்கே 22,500 புட் ஆப்ஷன் 600 கால் ஆப்ஷன் தான் இன்னும் இருக்காங்க. பத்தாவதுக்கு நம்மளுக்கு ஐடிஎம் புட் ஆப்ஷன் 22,600மே இருக்கு. அப்போ நாளைக்கு மார்க்கெட் இதை எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா இந்த 600 புட் ஆப்ஷனுடைய க்ளோஸ் 198 அப்படின்னு எடுத்துக்கிட்டா 22,402. அப்போ அந்த 22,400 இங்கே சப்போர்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அந்த ஐடிஎம் புட் ஆப்ஷன் அப்படின்றது இதுக்கு கீழே போனால் தான் 22,400க்கு கீழே போனால் தான் அந்த ஐடிஎம் புட் ஆப்ஷனை வந்து செல் பண்ணவங்க பேனிக் ஆகக்கூடிய இடம். அதுக்கடுத்து நம்மளுக்கு 22,500 புட்டு 600 கால்னு எடுத்துக்கிட்டா 22,500 புட்டுக்கு நம்மளுக்கு 22,362. அப்போ அதுக்கடுத்த லெவல் நம்மளுக்கு எங்கே இருக்கும்? இந்த ஓடிஎம் புட் ஆப்ஷன்லேயே ஒரு சப்போர்ட் இருக்கும். அப்போ 22,362 22,402 இந்த ரெண்டு லெவலும் கொஞ்சம் இம்பேக்டான லெவலாக இருக்கும். சரிங்களா? இந்த பேசிஸில் பார்க்கும்போது அப்போ மேலே கால் சைடு அப்படின்னு எடுத்துக்கிட்டா 22,600 + 61 22,661. இப்போ இதிலிருந்து நீங்கள் எப்படி ஒரு வைடஸ்ட் ரேஞ்சும் ஷார்ட்டஸ்ட் ரேஞ்சும் எடுக்கலாம்னா இப்போ 460 முடிச்சிருக்காங்க அப்படின்னா 400 புட் அண்ட் அடுத்து இருக்க கால் ஆப்ஷன் என்னது? நம்மளுக்கு 600. அப்போ 400 to 600னா ரெண்டுத்துக்கு மிட் பாயிண்ட் வந்து நம்மளுக்கு 500. அப்போ 22,500 அப்படின்ற லெவல் வந்து கொஞ்சம் முக்கியமான லெவலாக இருக்குது. வைடாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 22,400 to 22,800னா 22,600. அப்போ இந்த 600ன்ற லெவல் நாளைக்கு மார்க்கெட் ரீச் பண்ணாலும் அங்கேருந்து ஒரு ஃபால் இருக்கிறதுக்கோ இல்லை அந்த இடத்துல ஒரு சின்ன ஹர்டல் இருக்கிறதுக்கோ ஒரு வாய்ப்புகள் இருக்குது. சஸ்டெயின் ஆகிறதுக்கு இல்லை சைட் பேஸில் போகிறதுக்கு. இதுக்கு அடுத்து நீங்கள் ஒரு எட்ஜு கிட்ட போய் தான் நம்ம என்ன பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கணும். அந்த எட்ஜை எக்ஸ்டென்ஷன் பண்ணுறாங்களா? அதுக்கடுத்து உங்களுக்கு 22,300 புட் ஆப்ஷனும் கீழே இருக்காங்க. ஸோ அகெயின் அவங்க மேலே ஏறி வர்றாங்களா? இதெல்லாம் வாட்ச் பண்ணணும். அப்போ ஒரு
முந்தைய நாள் க்ளோசிங் ப்ரைஸில் என்ன இருக்காங்க, அதுக்கு மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ண போகுது. 400 புட்டு கொடுத்துருக்காங்கன்னா அந்த 400க்கு நம்மளுக்கு இங்கே லோ என்ன வச்சுக்கிறாங்க, நம்மளுக்கு 429 தான் வச்சுருக்காங்க. அப்போ 400 நம்ம இன்னும் ப்ரீச் பண்ணல. அப்போ அதை நாளைக்கு 400 ப்ரீச் பண்ணுவாங்களான்னு பார்க்கணும். 400 ப்ரீச் பண்ணி அங்கேருந்து சப்போர்ட் எடுத்து அடுத்த லெவல் என்னது, நம்மளுக்கு இருக்கிறதுலே ஐடிஎம் புட் ஆப்ஷன், நியர்பை ஐடிஎம் புட் ஆப்ஷன் 22,500. அப்போ அங்கேருந்து திருப்பி ரிவர்சலில் அங்கே வருவாங்களான்னு பார்க்கணும். அதுக்கெல்லாம் எப்படி சப்போர்ட் பண்ணணும்னு பார்க்கணும். ஒரு மார்க்கெட் கீழே இறங்கிட்டே இருந்துச்சுன்னா கீழே இறங்கிட்டு போயிட்டு இருக்க போகிறதே கிடையாது. ஃபர்தராக இந்த இடத்துல ஒரு இடத்துல சப்போர்ட் எடுத்து அகைன் ரிவர்சல் கொடுத்து இங்கேருந்து கொடுத்த அந்த புட் ஆப்ஷனுக்கு உண்டான ப்ரீமியத்தில் இருக்க டைம் டிகேவை ஒரு சின்ன ரிவர்சல் எடுக்கத்தான் பார்ப்பாங்க. ஸோ அது எந்த இடம் தீர்மானிச்சு தான் நம்ம போகணுமே ஒழிஞ்சு கீழே போயிட்டு இருக்க மார்க்கெட் கீழேயே போயிட்டே தான் இருப்பாங்கன்னு சொல்லி மார்னிங்லேருந்து நீங்கள் புட்டை பை பண்ணி வச்சுட்டே இருந்தீங்கன்னா ஒரு சர்டன் லெவலுக்கு மேலே போனதுக்கப்புறம் ரிவர்ஸ் அடிக்கும்போது உங்களுக்கு கொடுத்த ப்ராஃபிட்டில் பாதி காணா போயிடும். அப்போ எங்கே வரைக்கும் போவாங்கன்னு தெரியணும். போனால் ரிவர்ஸ் ஆனாங்கன்னா எவ்வளோ தூரம் ரிவர்ஸ் ஆவாங்க அப்படின்றதையும் இங்கே கால்குலேட் பண்ணி வைக்கணும். ஜஸ்ட் பேசிக்காக இதில் உள்ள அந்த மிட் பாயிண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. மிட் பாயிண்ட்ஸ் எடுத்து கால்குலேட் பண்ணாலே நம்மளுக்கு எங்கே திருப்பி ரிவர்ஸ் ஆனால் ஒரு சின்ன சைட் வைஸோ இல்லை எந்த இடத்துல வந்து ஒரு ரீடெஸ்ட்டோ எடுக்க போகிறாங்க அப்படின்றது தெரிஞ்சிடும். சரிங்களா? அப்போ இன்றைக்கி கொடுத்துருக்க லெவல், இன்னைக்கு கொடுத்துருக்க இந்த ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் வச்சு நம்ம இந்த லெவல் எடுக்கிறோம். அப்போ 400 புட் ஆப்ஷன் டைரெக்டாக நீங்கள் அங்கேயே போய்க்கலாம். நாளைக்கு 400 புட் ஆப்ஷனுக்கு இன்னும் கீழே போனால் 92, அப்போ 22,308 அந்த இடத்துல ஒரு சின்ன ஹடல் இருக்கலாம், ஒரு சின்ன சைட் பேஸ் இருக்கலாம். இல்லை அடுத்ததுக்கு நம்மளுக்கு மார்க்கெட்டுக்கு வந்து அதிகபட்ச எட்ஜாக கூட அது அமையலாம். இதெல்லாம் அனலைஸ் பண்ணி பார்க்கணும். நீங்கள் இப்போ இந்த ப்ரீவியஸ் க்ளோஸ் அப்படின்ற ஒரு லெவல் கொடுத்தாங்க அப்படின்னா மார்க்கெட்டுடைய ஸ்பாட்டுடைய ப்ரீவியஸ் க்ளோஸ் அப்படின்ற லெவலும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த இடத்துல போய் நிறைய முறை நீங்கள் ரிஜெக்ஷனை பார்த்துருக்கலாம். இல்லை மேலே ஓப்பன் ஆகிட்டு அந்த இடத்துல நிறைய முறை சப்போர்ட் எடுத்ததை நீங்கள் பார்த்துருக்கலாம். பேசிக்காக லெவல்ஸ் எடுத்து கொஞ்சம் எஸ்டர்டே ஹை, எஸ்டர்டே லோ, ப்ரீவியஸ் க்ளோஸ், இந்த 3 லெவல், அடுத்து இன்னைக்கு இருக்கிற ஓப்பன், இதை எடுத்து வச்சுட்டு மார்க்கெட்டை பேசிக்காக பாருங்கள். அதுக்கப்புறம் எப்படியெல்லாம் அதுக்குள்ளே செயல்படுறாங்கன்னு பார்க்கணும். ரெண்டாவது, ஒரு எஸ்டர்டே ஹையை ப்ரீச் பண்ணி மேலே போகிறாங்க அப்படின்னா ஃபர்தராக அவங்க போகிறதுக்கு உண்டான சான்சஸ் என்ன இருக்குது. ஒரு நாளைக்கு மார்க்கெட்டில் வந்து 100 to 150 பாயிண்ட் தான் ரேஞ்ச் அப்படின்னா அந்த ரேஞ்சை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க அதுக்கப்புறம் போக வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா நாளுமே மார்க்கெட் வந்து 300 பாயிண்ட் 400 பாயிண்ட் போக வேண்டிய தேவையில்லை. ஏதோ ஒரு நாளில் வந்து தான் போகும். மாதத்தில் ஒரு 6 to 7 days அதிகபட்சம், அவ்வளோதான். எல்லா நாளுமே போயிட்டுருக்காது. அப்போ அது எப்படி மூவ்மெண்ட் இருக்குது, எந்த மாதிரி ரேஞ்ச் கொடுக்குறாங்க, ரேஞ்ச் எந்த இடத்துல கம்ப்ளீட் ஆகுது, அந்த ரேஞ்சுக்கும் ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ்க்கும் எதுவும் அந்த இடத்துக்கிட்ட எதுவும் கனெக்ஷன் இருக்கா, இல்லை இந்த இம்ப்ளைடு வாலட்டிலிட்டியோட மாறுதல் எப்படி இருக்குது, இதுக்கப்புறம் தான் நம்ம ஆப்ஷன் ப்ரீமியத்துக்கு வரணும். ஒரு ஆப்ஷன் ப்ரீமியம் அப்படின்றது இன்னைக்கு மார்க்கெட் மேலே போய் ரெசிஸ்டன்ஸ் எடுத்ததுக்கும் இந்த ஆப்ஷன் ப்ரீமியம் தான் காரணம். ஒரு ஆப்ஷன் ப்ரீமியம் ஒரு இடத்துல இருந்து ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு மார்க்கெட் போகும்போது ஒரு ஆப்ஷன் ப்ரீமியம் இவ்வளோ தூரம் போவாங்கன்ற ஒரு லெவல் இருக்கும். சரிங்களா? அந்த லெவலுக்கு மேலே அவங்க வந்து அதிகபட்சம் மூவ் ஆகுறது அந்த ஒன் சைடு மார்க்கெட், நம்மளுக்கு அந்த ட்ரெண்டிங்காக போகும் பார்த்தீங்கன்னா அப்போ தான் மூவ் ஆகும். எல்லா நாளுமே அந்த ஆப்ஷன் ப்ரீமியம் அந்த அளவுக்கு மூவ் ஆகாது. கொடுத்துட்டு திருப்பி கரைக்கத்தான் போகிறாங்க. அப்போ இந்த இடத்துல யார் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்? பையர்ஸ் தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். திருப்பி நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா ஓப்பனை கட் பண்ணும்போது தான் மார்க்கெட் பெரிய ஃபால் இருந்திருக்கு. அப்போ எந்த இடத்துல வந்து நல்ல பீக் மொமெண்டம், ஒரு ஹை வால்டிலிட்டியில் ஹை மொமெண்டத்தில் எடுத்துகிட்டு போகிறாங்களோ அதுக்கு முன்னாடியே நீங்கள் என்ட்ரி ஆகிருக்கணும். நீங்கள் அதை தெரிஞ்சு வச்சுட்டு முன்னக்கூட்டியே நீங்கள் என்ட்ரி ஆகிருக்கணும். அந்த இடத்துல போய் ஹை பீக்கில் இருக்கப்போ தான் நம்ம போவோம் அப்படின்னா ஹை பீக்கில் இருக்கும்போது போயிட்டு திருப்பி ரிவர்சல் வந்துடுவாங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இன்றைக்கி ஓப்பனு கீழே விழுந்த மார்க்கெட் மாதிரி டக்குன்னு எல்லா நாளும் விழுகாது. ஓப்பனு கீழே சடனாக விழுந்துட்டு சடனாக போய் அகைன் திரும்பி வந்து அந்த ஓப்பன்லேயே நிற்பாங்க. கொடுத்த எந்த இடத்துலேருந்து ப்ரீமியம் வந்து ஸ்பைக் ஆக ஆரம்பிச்சோ அதே ப்ரீமியம் மறுபடியும் அதே இடத்துல வந்து நிற்கும். இதை நீங்கள் மார்க்கெட்டை ரெகுலராக நீங்கள் ப்ரீமியத்தை பார்த்துட்டே இருந்தீங்கன்னா தெரிஞ்சிடும். ஓகேங்களா? அப்போ இன்னைக்கு கொடுத்துருக்க இந்த லெவல்ஸ் வந்து நாளைக்கு எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றத அனலைஸ் பண்ணி பார்த்துக்குங்க. நாளைக்கு இந்த இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி அண்ட் ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸில் எப்படிலாம் இன்ட்ராடேல சேஞ்சஸ் இருக்குது, அதை பொறுத்து மார்க்கெட் எப்படி மூவ் ஆகுது அப்படின்றத அனலைஸ் பண்ணிட்டே வாங்க. நீங்கள் அனலைஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா தான்
அடுத்து என்ன பண்ண போறாங்க? இந்த மாதிரி ஒரு செட்டப் நடந்துச்சு அப்படின்னா, அடுத்த மார்க்கெட் வந்து இந்த மாரி தான் பண்ண போறாங்கன்ற ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ, அப்ப இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்க கருத்துக்கள வந்து கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ, நன்றி, வணக்கம்.